எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை இந்த காலையில் உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக. கர்த்தர் அந்த நாளை ஆசீர்வதிக்க முடியும். நம்ம கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது 2 நாளாகவும் 6:14 சொல்கிறது, உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர். உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் கர்த்தர் காத்து வருகிறவராயிருக்கிறார். நமக்கு அவர் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிறவராயிருக்கிறார். நம்மோடு பண்ணின வாக்கு தத்தங்கள், நம்மோடு பண்ணின வாக்குறுதிகளை அவர் காக்கிறவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, கிருபையும் கொடுக்கிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நம்ம இடத்தில் வாக்கு கொடுத்தவர்கள் அநேகர் வாக்கு மாறி போகலாம், அநேகர் நம்மை விட்டு விலகி போகலாம். கூடவே இருப்பேன்னு சொன்ன நண்பர்கள் விட்டு போயிருக்கலாம், கூடவே இருப்பேன் என்று சொன்னவர்கள் நம்மை மறந்து போயிருக்கலாம். எல்லா நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன் என்று வீர வசனம் பேசினவர்களெல்லாம் இன்றைக்கு காணாமல் போயிருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவராம்? அவர் உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறவராயிருக்கிறார். நமக்கு உடன்படிக்கை, எந்த உடன்படிக்கை பண்ணுகிறாரோ, நோவாவுக்கும் அவன் குடும்பத்தார் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். இனி நான் பூமியை அழிப்பதில்லை என்று சொல்லி வானவில்லை வைத்து போனார். அதே போல நம்முடைய குடும்பத்திற்கு கர்த்தர் உடன்படிக்கை செய்திருக்கலாம். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை கனப்படுத்துவேன் என்று சொல்லி உடன்படிக்கையும் காத்து கிருபையும் காக்கிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, கிருபை என்று சொன்னால் தகுதி இல்லாதவன் மேல் காண்பிக்கிற தயவு, தகுதி இல்லாதவர்கள் பாராட்டுகிற ஒரு அன்பு என்று பொருள். இன்றைக்கு நாம் தகுதியே இல்லாத நமக்கு அவர் தமது வெளியேற பெற்ற அன்பின் நிமித்தம் நீங்களும் நானும் தொங்க வேண்டிய சிலுவையில் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் தொங்கினார். எனக்குவே தான் சொல்கிறேன் பிரியமானவர்களே, அவர் உடன்படிக்கையும் கிருபையும் நமக்கு காக்கிறவராய் இருக்கிறார். இந்த உடன்படிக்கையும் கிருபையும் காப்பதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? அதே வசனத்தில் மேலே இருக்கிற பகுதி சொல்கிறது, தங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு முன்பாக நடக்கிற என்று சொல்லி, தங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடக்க வேண்டும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முழு இருதயம் நடக்கிறதா ரொம்ப பெரிய கடினமான காரியம். பாதி இருதயம் ஆண்டவருக்குள்ளே இருக்கும், பாதி உலகத்தில் தான் இருக்கும். பாதி கர்த்தருக்கு இருக்கும், பாதி உலகத்தில் இருக்கிற மற்ற சிற்றின்பத்தில் இருக்கும். அது அல்ல வாழ்க்கை. முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடக்க வேண்டும். நாம் அவரை நேசிக்கிறோம் என்று சொல்வதல்ல, முழு இருதயத்தோடு அவரிடத்தில் நாம் அன்பு கூறுவோமே ஆனால் உடன்படிக்கையும் கிருபையும் அவர் காக்கிறவராயிருக்கிறார். காப்பது மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றுகிறவராயும் இருக்கிறார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கிருபையும் காருண்யமும் பிள்ளைகளை வாழ வைக்கட்டும். நன்மையினால் கர்த்தரை நடத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய கிருபை உடைய பிள்ளைகளை ஆண்டவரே பாதுகாத்து வழி நடத்தட்டும். ஆண்டவரே, யார் யாருக்கெல்லாம் ஆண்டவரே நல்ல காரியங்கள் தடைப்பட்டு நிற்கிறதோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சீக்கிரத்தில் நல்ல காரியங்கள் நடக்கட்டும். குழந்தை பாக்கியத்திற்காக யார் யார் காத்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. நன்மை உண்டாகட்டும். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த மாதத்தில் கர்த்தர் புதிய வாசல்களை திறந்து கொடுத்து பிள்ளைகளின் தலையை உயர்த்துவீராக. நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.